எலும்பிச்சை பலியின் ரகசியம். பல வருடங்களுக்கு முன்ப ஒரு ஊரில் மக்கள் பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க. மழை சரியாக வரல, விவசாயம் பாதிக்கப்பட்டது, மாடுகள் எல்லாமே நோய்வாய்ப்பட்டன, குழந்தைகள் பயத்திலையும் அச்சத்திலையும் இருந்தாங்க. எதை செய்தாலும் நிம்மதி கிடைக்கல. அப்போ ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மன் முன் வந்து பிரார்த்தனை செய்தார்கள். அம்மா, எங்களை காப்பாத்து, எங்க கஷ்டத்தை நீக்கு என்று மனமாற வேண்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பூசாரிக்கு ஒரு கனவு வந்தது. கனவுல அம்மன் தாயி அருள் கூறினாள், நீங்க பயப்பட வேண்டாம், உங்க துயர் அனைத்தையும் ஒரு பொருளை வச்சு என் முன்னாடி சமர்ப்பியுங்க, அது உங்க துன்பத்தை எடுத்து செல்லும்னு அம்மா கூறுனாங்க. மறுநாள் பூசாரி இதை ஊர் மக்களிடம் சொன்னாரு. அப்போ மக்கள் கேட்டார்கள், அம்மன் சொன்ன அந்த பொருள் என்ன? அப்போ கூட்டத்துல ஒரு வயதான பாட்டி சொன்னாங்க, எலும்பிச்சைய பயன்படுத்தலாம், அதுக்கு மீறின சக்தி எதுவும் கிடையாது, அது தீய சக்தியை நீக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள்னு கூட்டத்துல பாட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் சொன்னாங்க. முதல் முறையா அம்மன் முன் எலும்பிச்சையை வச்சு பூஜை செஞ்சாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சாங்க. மக்கள் ஒவ்வொருவரும் அந்த எலும்பிச்சையை கையில பிடிச்சு எங்கள் கஷ்டம் இதிலிருந்து போக வேண்டும்னு நினைச்சாங்க. பூசாரியும் அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன் சன்னதி முன் உடைத்தாரு. அந்த உடைச்சிய சத்தத்துடன் மக்களின் மனதில் இருந்த பயமும் உடைஞ்சு போனதா எல்லாருமே உணர்ந்தாங்க. இப்படி பண்ண சில நாட்கள்லயே மழை பெய்தது. விவசாயம் மீண்டும் நல்லபடியா ஆனது. ஊர் மகிழ்ச்சி திரும்பியது. அப்போது மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள், எலும்பிச்சை பலி என்பது கஷ்டம் உடைந்து போகும் ஒரு அடையாளம்னு. பொதுவாகவே எலும்பிச்சைக்கு புளிப்புத்தன்மை, தீய சக்தியை இழுக்குங்கிறது நம்பிக்கை. அதை உடைச்சா தடைகளை உடைஞ்சு போகுங்கிறது அர்த்தம். அதுக்கு பின்னாடி தான் பல கோயில்களில் இந்த வழக்கம் பரவியது. திருவிழாக்களில், பிரார்த்தனை நேரங்களில் திருஷ்டி நீக்க எலும்பிச்சை பலி கொடுத்ததா தொடங்கப்பட்டது. இது உயிர் பலி அல்ல, இது ஒரு குறியீட்டுக்கு சமர்ப்பணம். மனதில் இருக்கும் பயம், கஷ்டம், அதை கடவுளிடம் ஒப்படைக்கும் நம்பிக்கை. இன்னைக்குமே பல கோயில்களில் எலும்பிச்சைய நாளா கட் பண்ணி அது மீது குங்குமம் வச்சு பக்தர்கள்கிட்ட கொடுத்து தலையை சுத்தி 4 திசையை நோக்கி எரிய சொல்லுவாங்க. அப்படி சுத்தி போடும்போது எலும்பிச்சை மட்டும் உடையாது, ஒரு மனிதனின் கவலையும் உடைஞ்சதான் நம்பிக்கை. இதுவே எலும்பிச்சை பலியின் ரகசியம். ஒரு சமயம், ஒரு நம்பிக்கை, ஒரு மன அமைதிக்கான வழி. பல அம்மன் கோயில்களில் எலும்பிச்சை பலி வழக்கமாக தொடருது. இரவு நேரங்களில் கோயில்களில், வீடுகளில் குழந்தைகளுக்கு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுறாங்க. இதை சுற்றி போடுறதால பக்தனின் கஷ்டமும் உடையது, குழந்தைகள் திருஷ்டியும் போக்குறதா நம்பப்படுது. இது போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க த சாம்ராட் ஆன்மீக சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மக்களே.